ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வவுச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வவுச்சரில் வந்து ரெண்டு விதமான வவுச்சர் நமக்கு பண்ணலாம். ஒன்று வந்து சிங்கிள் என்ட்ரியாக பண்ணலாம், இன்னொன்று வந்து டபுள் என்ட்ரியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த லெட்ஜரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே லெட்ஜருக்கு தான் நம்ம வவுச்சர் பண்ண போகிறோம். அது சிங்கிள் என்ட்ரியாகவும் பண்ணலாம், டபுள் என்ட்ரியாகவும் பண்ணலாம். அது ரெண்டும் இன்றைக்கி இந்த வீடியோஸில் நாம் எப்படி சிங்கிள் என்ட்ரியை நாம் அதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஆன்சர் வந்து 2 lakh அதில் கொடுத்துருக்கு. அதே ஆன்சர் நமக்கு இன்றைக்கி கிடைக்கணும். ஓகே, ஆன்சரெல்லாம் எங்கே பார்க்குறது அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் தான் பார்க்கணும். டிஸ்பிளேயில் போனால் இங்கே நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் ஆன்சர் வரும். இப்போ இது பிளாங்காக இருக்குது. அப்போ இதோட லெட்ஜர் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். அக்கௌண்டிங் இன்ஃபோவில் போயிட்டு லெட்ஜரை க்ரியேட் பண்ணுறதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இதில் வந்துட்டு இப்போ லெட்ஜரை உங்களுக்கு ஏதாச்சும் எடிட் பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் எவ்வளோ லெட்ஜர் பண்ணியிருக்கீங்க அது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் போனால் உங்களுக்கு எவ்வளோ லெட்ஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை அப்படியே என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு அதோட என்ன அன்ட்ரு கொடுத்துருக்கீங்க எல்லாமே டீட்டெயிலாக வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆப்ஷன் லெட்ஜர் எடிட் பண்ணுறது. அது நமக்கு இந்த ஆல்டரில் டிஸ்பிளேயில் நமக்கு பார்க்குறது மட்டும்தான் பண்ண முடியும். எடிட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அல்டரில் போகணும், இல்லாட்டி க்ரியேட்டில் போயிட்டு பேஜ் பண்ணி நம்ம போகணும். அதை விட பெஸ்ட்டு வந்துட்டு அல்டர் சொல்கிற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த லெட்ஜர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த லெட்ஜரை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் அந்த லெட்ஜருக்கான வவுச்சர் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க. கேட்வே ஆஃப் டேலியில் போகணும். அதில் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்துட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் ஆர் இன்வென்ட்ரி வவுச்சர். அதில் அக்கௌண்டிங் வவுச்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ஜஸ்ட்டு நமக்கு பேசிக்கான வவுச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து F4, அதாவது மேலே கீபோர்டில் மேலே இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் கீஸ், அதில் இருக்கக்கூடிய F4 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த F4 ப்ரெஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வவுச்சர் வந்து கான்ட்ரா வவுச்சர். இந்த கான்ட்ரா வவுச்சர் நாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேங்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாமே கான்ட்ரா வவுச்சர்லாம் பண்ணுறோம். அதாவது பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு பேங்க் வந்து இன்னொரு பேங்க்லேருந்து ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரி பேங்கு ரிலேட்டாக இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் நாம் கான்ட்ரா வவுச்சரில் தான் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு F5 பேமெண்ட் வவுச்சர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ்லேருந்து கேஷோ இல்லை செக்கோ யூஸ் பண்ணி நாம் என்னென்ன பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாமே நமக்கு பேமெண்ட் வவுச்சரில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேலரி பெய்ட், ரெண்ட் பெய்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், இந்த மாதிரி பேமெண்ட் எல்லாமே நமக்கு, அதாவது பேங்கை தவிர இருக்கக்கூடிய எல்லா பேமெண்ட்ஸும் கேஷு செக்கு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற எல்லா பேமெண்ட்ஸும் நமக்கு இந்த பேமெண்ட் வவுச்சரில் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு F6 ரெசிப்ட் வவுச்சர். இதோட ஷார்ட்கட் கீஸ் இங்கே சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட் வவுச்சர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்கு நமக்கு கேஷோ இல்லை செக்கோ யூஸ் பண்ணி நமக்கு ரிசீவ் ஆகிறது எல்லாமே ரெசிப்டில் பண்ணலாம். இப்போ கமிஷன் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி ரிசீவ் ஆகிறது எல்லாமே ரெசிப்டில் பண்ணலாம். அதே மாதிரி கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நம்ம ரெசிப்டில் தான் பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு ரெசிப்ட் தானே. அப்போ அதையும் நாம் ரெசிப்ட் வவுச்சரில் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு F7 ஜேர்னல் வவுச்சர். ஜேர்னல் வவுச்சர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது, பெண்டிங் இருக்கக்கூடியது எல்லாமே ஜேர்னல் வவுச்சரில் பண்ணலாம். அதே மாதிரி டெப்ரிசியேஷன் சார்ஜஸ் அதுவும் நாம் ஜேர்னல் வவுச்சரில் பண்ணலாம். பின்ன நெக்ஸ்ட்டு வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாம் நாம் பண்ணும்போது கொஞ்சம் கூட டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு F8 சேல்ஸ் வவுச்சர். இது வந்துட்டு நம்ம பிஸ்னஸ்லேருந்து சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே, குட்ஸு சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே சேல்ஸ் வவுச்சரில் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு F9 பர்ச்சேஸ் வவுச்சர். நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே நமக்கு பர்ச்சேஸ் வவுச்சரில் பண்ணலாம். ஓகே, அப்போது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கார்த்திக் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ இதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இதோட ஜேர்னல் என்ட்ரி எப்படி நாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு அப்போது தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு வீடியோ இனி மேனுவல் அக்கௌண்டிங் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டேலியோட வீடியோ கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கப்புறம் மேனுவல் அக்கௌண்டிங்க்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறோம். அப்போ அதில் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கார்த்திக் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இதோட ஜேர்னல் என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் அட் டு கார்த்திக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அது நமக்கு புரிஞ்சு. இனி கார்த்திக் ஸ்டார்டட் பிஸ்னஸ், கார்த்திக் வந்து
பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இது எந்த வவுச்சராக இருக்கும்? F4 கான்ட்ரா வவுச்சரில் பண்ண முடியுமா, F5 பேமெண்ட் வவுச்சரில் பண்ண முடியுமா, இல்லை F6 ரெசிப்ட் வவுச்சரில் பண்ண முடியுமா, F7 ஜேர்னலில், F8 சேல்ஸில், F9 பர்ச்சேஸ், இதில் எந்த வவுச்சரில் நமக்கு இது பண்ணலாம்? ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ரெசிப்ட் வவுச்சரில். என்ன காரணம் அப்படின்னா இதில் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ பிஸ்னஸ் கேஷ் வருது. அப்போ நாம் இது ரெசிப்ட் வவுச்சரில் தான் பண்ணணும். அப்போ ரெசிப்ட் வவுச்சர் எடுங்க. இது இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது வந்து சிங்கிள் என்ட்ரி ஃபார்மேட். அப்போ இந்த சிங்கிள் என்ட்ரியில் நம்ம பண்ணும்போது அக்கௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரும், கீழே வந்து பர்டிகுலர்ஸ் தான் வரும். இது டபுள் என்ட்ரியாக மாற்றும்போது தான் நமக்கு 2/, டெபிட், கிரெடிட் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் வரும். புரிஞ்சுங்களா? அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். அக்கௌண்ட்டில் ரெண்டு அக்கௌண்ட்டு தான் நமக்கு கொடுக்க முடியும். ஒன்று கேஷு, 2 பேங்கு. இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. சிங்கிள் என்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். டபுள் என்ட்ரி தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதே மாதிரி நம்ம போடணுன்னா இது ஜஸ்ட்டு பேசிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நாம் என்ன கொடுக்கணும்? இங்கே கேஷாக இல்லை அக்கௌண்ட்டு வந்துட்டு பேங்காக கேட்டிருக்காங்க. அப்போ நாம் அங்கே கேஷ் கொடுக்கணும். கேஷை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பர்டிகுலர் சொல்கிற இடத்துல தான் நாம் கார்த்திக்ஸ் கேபிட்டலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணியாச்சு, என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல தான் அமௌண்ட் கொடுக்குறோம். அந்த 1,25,000 நாம் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு இனி நமக்கு நரேஷன் சொல்கிற பார்ட் இருக்குது. இதை பற்றி இருக்கிற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா, டெக்ஸ்ட் வேணும்னா நமக்கு இங்கே டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ நான் எதுவும் கொடுக்கல. சீக்கிரமாக சேவ் பண்ணுறது Ctrl+A கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு மோகன் ஆல்சோ இன்வெஸ்டட் இன் பிஸ்னஸ் 25,000. அதுவும் இதே வவுச்சரில் தான் வரும், ஏன்னா அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ அக்கௌண்ட்டில் போயிட்டு கேஷை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு மோகனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அமௌண்ட்டு கொடுங்க 25,000 கொடுத்து Ctrl+A கொடுத்துருங்க. அப்போ சீக்கிரமாக சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மணி அண்ட் கோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் வவுச்சர் இருக்கணும். இது எடுத்து பார்த்தா நமக்கு இங்கே வேறு மாதிரி தான் தெரியுது. இது இப்போ பர்ச்சேஸு சேல்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். நேம் ஆஃப் ஐட்டம், குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட் இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். அது இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஆன் பண்ணதுனால தான் இப்படி வருது. அப்போ இதை நாம் மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னா Ctrl+V கொடுத்துருக்கேன். இந்த ஷார்ட்கட் கீ கொடுத்தா தான் அது நமக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாறும். இன்வாய்ஸ் ஃபார்மேட்லேருந்து அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Ctrl+V. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க. இதில் 2/, தான் வரும். அப்போ இதில் நாம் அந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மணி அண்ட் கோ அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அட்டார் டு மணி அண்ட் கோ. அப்போ அந்த 2 சொல்கிற இடத்துல மணி அண்ட் கோவை போடணும். இனி வந்து இது அவரோட சப்ளையரோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அங்கெல்லாம் Ctrl+A கொடுத்தா போதும். அந்த மணி அண்ட் கோ சொல்கிற இடத்துல வந்து அமௌண்ட்டு 30,000 டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பர்ச்சேஸ் வந்தாச்சு. இனி Ctrl+A கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதே சேம் என்ட்ரி பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராம் அண்ட் கோ. அப்போ இந்த 2 சொல்கிற இடத்துல வந்து ராம் அண்ட் கோவை சூஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+A கொடுங்க. இங்கே வந்து அமௌண்ட் கொடுங்க. அதுவும் இதே மாதிரி சீக்கிரமாக சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் பெய்டு. இது ஒரு பேமெண்ட் இல்லையா, ஒரு எக்ஸ்பென்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அப்போ பேமெண்ட் வவுச்சர் எடுங்க. இதில் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட் வந்து கேஷாக பேங்கான். பேங்க் அப்படின்னா இப்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது செக்காக இருந்துச்சுன்னா பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேங்கோட செக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கேஷாக தான் கொடுக்குறீங்க அப்படின்னா கேஷை இங்கே சூஸ் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டு சொல்கிற இடத்துல. இனி எந்த எக்ஸ்பென்ஸு, அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி வந்து இங்கே அமௌண்ட் கொடுங்க 2,000 கொடுத்து Ctrl+A கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் இதே மாதிரி தான். கேஷை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸு செலக்ட் பண்ணுங்கள். சேம் வவுச்சர் தான் வரும், ஏன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸும் பெய்டு தானே, அதனால தான் பேமெண்ட் வவுச்சர்லேயே பண்ணுறோம். இங்கே வந்து அமௌண்ட்டு டைப் பண்ணி கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கேரேஜ் சார்ஜ். சேம் வவுச்சர் தான், அதிகமாக பேமெண்ட் வவுச்சர் தான் உங்களுக்கு பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதில் கேரேஜ் சார்ஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். உங்களுக்கு தேவையான நிறைய லெங்க்த்தியான கொஸ்டின்ஸும் இருக்குது, சிம்பிளான கொஸ்டின்ஸும், பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் போனால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டு ரிசீவ்டு. இப்போ வவுச்சர் மாறி இருக்குது இல்லையா, வவுச்சர் மாற்றணும். நாம் ரெசிப்ட் வவுச்சரில் தான் வரும், ஏன்னா ரெண்டு ரிசீவ் ஆகிருக்கு. அதுலேயும் அக்கௌண்ட் வந்துட்டு இங்கேயும் நமக்கு செக்காக வந்துருச்சுன்னா பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கேஷாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ரெண்டு ரிசீவ்டை சூஸ் பண்ணுங்கள். கீழே
ரெண்டு ரிசீவ்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 6000 அமௌண்ட்டு டைப் பண்ணி கொடுங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸாக கிடச்சிருக்கு, அதுவும் ரெசிப்ட் வவுச்சரில் தான் பண்ணணும். அங்கேயே அதேமாதிரி கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 7000 இங்கே டைப் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்டு தெரியும், பெய்டு அப்படின்னா பேமெண்ட். இங்கேயும் கேஷ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செலக்ட் பண்ணி இங்கே இன்ட்ரெஸ்ட் பெய்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 6500 இங்கே டைப் பண்ணிக்கோங்க, கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு சோல்டு குட்ஸ் டு கோபால். அப்போ நமக்கு தெரியும் சேல்ஸ் வவுச்சர். சேல்ஸ் வவுச்சரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அக்கௌண்ட்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதுக்கு Ctrl+V ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பர்ச்சேஸ்க்கு பண்ண மாதிரியே தான் இங்கே பை 2 வந்திருக்கு. பை தான் இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ சோல்டு குட்ஸ் டு கோபால் அப்படின்னு அதோட ஜேர்னல் என்ட்ரி கோபால் அக்கௌண்ட் அட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ கோபாலை சூஸ் பண்ணுங்கள். இங்கே Ctrl+A கொடுத்துருங்க. இங்கே வந்து அமௌண்ட்டு டைப் பண்ணுங்கள் 30,000. இங்கே சேல்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு, அதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபால். ரிசீவ்டு அப்போ நமக்கு தெரியும் ரெசிப்ட் வவுச்சர். அக்கௌண்ட் வந்து கேஷ் தான். இங்கே வந்துட்டு கோபால் கிட்ட இருந்தால் ரிசீவ் ஆகுது. எவ்வளோ ரிசீவ் ஆகுது? 25,000. 30,000 நாம் சேல்ஸ் பண்ணி 25,000 நமக்கு ரிசீவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கேஷ் பேட் டு மணி அண்ட் கோ. அப்போ நமக்கு தெரியும் பேமெண்ட் வவுச்சர். அதில் வந்துட்டு கேஷை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மணிக்கு நாம் செக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னா பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து மணியை சூஸ் பண்ணுங்கள். அமௌண்ட் எவ்வளோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அங்கேயும் 25,000 தான் நாம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ராம் அண்ட் கோக்கு நாம் இதே மாதிரி பே பண்ணுறோம். அப்போ கேஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ராம் அண்ட் கோ இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இங்கே அவங்களோட அமௌண்ட் 8,000 சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் டெபாசிட் டு பேங்க். அப்போ கோண்ட்ரா வவுச்சருக்கான ஒரு என்ட்ரி வந்துச்சு. அப்போ இங்கே நல்லா பார்க்கணும், நாம் டெபாசிட் பண்ணும்போது இங்கே அக்கௌண்ட்டில் வந்து பேங்க் தான் வரணும். வித்ட்ரா பண்ணுற டைமில் அங்கே கேஷ் தான் வரணும். புரிஞ்சுங்களா? அப்போ டெபாசிட் பண்ணுற டைமாக இருந்ததுனால பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கேஷ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு 20,000. இதுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்னது? டெபாசிட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் அட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படி தானே வரும். அப்போ அது நினச்சா போதும். அப்போ பேங்க் அக்கௌண்ட் அட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இல்லை நம்ம வித்ட்ரா பண்ணுற டைமில் நான் சொல்லியிருக்கேன் இங்கே கேஷ் தான் வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜேர்னல் என்ட்ரி எப்படி வரும்? கேஷ் அக்கௌண்ட் அட்டார் டு பேங்க் தானே வரணும். அப்போ இங்கே கேஷு, இங்கே பேங்கு சூஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இது டெனோமினேஷன் தேவையில்லை. இப்போ இதெல்லாம் ஜஸ்ட்டு Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ நம்மளோட என்ட்ரிஸ் முடிஞ்சு. இனி நம்ம பண்ண ஆன்சர் கரெக்டாக இல்லை மிஸ்டேக்காக இருக்கான்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஃபுல்லாக எஸ்கேப் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டேலிக்கு போங்க. அங்கே டிஸ்பிளே சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த டிஸ்பிளேவை சூஸ் பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் இங்கே வருது, அதை என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தா நமக்கு அந்த 2 lakh ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நம்ம பண்ண சம்மு வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்தாலும் எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு அது கமெண்டில் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. தேவையான கொஸ்டின்ஸு உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போய் பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே.